ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ரீசெண்டாக வெளியே வந்திருக்க கிரானிங்கிற ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு நபர் தன்னோட வாழைத்தோட்டத்தை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப கொடூரமாக இறந்து போயிருக்கா. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கான்ஸ்டபிள் வந்து பார்த்தா அந்த குழந்தைய சாகடிச்சிருக்காங்க. அதுவும் அதோட இதயத்தை மட்டும் தனியாக வெட்டி எடுத்திருக்காங்க. இது பார்த்ததுமே போலீஸோ கண்டிப்பாக எந்த ஒரு மிருகமும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காது, யாரோ ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்லி இது மர்டர் கேஸ்ன்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. இப்போ பெரிய அதிகாரிக்கு கால் பண்ணி மச்சியோட கிராமத்தில் இப்படி ஒரு கொலை நடந்திருக்குன்ற விஷயத்த சொல்கிறாரு. இந்த கேஸை நானே விசாரிக்கிறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரே கிடையாது, எஸ்ஐ மட்டும் ட்ரைனிங்க்கு வந்திருப்பாரு. ஆனால் அந்த பெரிய அதிகாரியோ எஸ்ஐயே இந்த கேஸை பார்க்கட்டும்னு சொல்லிடுறாரு. எஸ்ஐ கிட்ட கான்ஸ்டபிளோ இந்த பொண்ணு நைட்டு அவங்க பாட்டியை தேடி தான் வந்திருக்கணும், ஏன்னா இந்த பொண்ணுக்கு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த பாட்டியை காணோம், அவங்கள தேடி கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கதிருங்கிறவர் அவர் குடும்பத்தோட இந்த கிராமத்திலே வந்து செட்டில் ஆகலான்னு வந்திருப்பாரு. அவருக்கு இங்கே ஒரு சொந்த வீடு இருக்குது, அது பார்க்க அரண்மனை மாதிரியே இருக்கும். இப்போ அவரும் அந்த ஊர் தலைவர்கிட்ட இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணணும், அதுக்காக சில ஆட்கள் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. கதிரும் ஊர் தலைவரும் பேசிட்டு இருக்கும் போதே இப்போ அவங்க வீட்டுக்குள்ள ஒரு வயசான பாட்டி வராங்க. உள்ள வந்ததுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க யாருன்னே தெரியலனாலும் கதிரும் இப்போ அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல படுக்க வச்சு அவங்களுக்கு கான்சியஸ் வர வரைக்கும் ஒய்ஃப் கிட்ட பார்த்துக்க சொல்றாரு. ஆனா ஊர் தலைவரும் இப்படி ஊர் பேர் தெரியாதவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து கிளம்பிடுறாரு. அந்த பாட்டியை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. பல்லுல தூக்கிட்டு ஒரு மாதிரி அகோரமா இருக்காங்க. அந்த பாட்டியை இப்ப மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. நீங்க யாருன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும் போதே கதிரோட பையனோ கீபோர்ட்ல ஒரு மியூசிக்க போட்டுடுறான். அதுல கேரள சண்டை மேல தான் வாசிக்கிறாங்க. அந்த சவுண்ட் கேட்டதுமே பாட்டியும் மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுதான் பாட்டி பயந்துட்டாங்கன்னு சொல்லி சவுண்டையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த சீன்ல போலீஸ் வந்து அந்த பாட்டியை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை இருக்கு, அதுக்குள்ள ஒரு பாட்டி ஆப்ப வித்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அந்த வீட்டுல அந்த பாட்டியவும் காணோம், வீட்டுக்குள்ள ஒரு பொருளும் இல்ல, வெறும் ஆப்பச்சட்டி மட்டும்தான் இருக்கு. எஸ்ஐயும் அதை போய் எடுத்து பார்க்குறாரு. அந்த கரண்டி அவரால் சுத்தமாக தூக்கவே முடியலங்க, பயங்கர வீட்டாக இருக்குது. எப்படி ஒரு பாட்டியால் இந்த கரண்டியால் ஆப்ப சுட்டிருக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பக்கத்துலேயே ஒரு வித்தியாசமான செடியை பார்க்குறாரு. அதை தொடலான்னு போனால் அந்த செடியை இப்போ எஸ்ஐ கையை பிடிச்சி கடிச்சிருது. இப்போ எஸ்ஐக்குமே ஒன்றுமே புரியல, எப்படி ஒரு செடி வந்து கையை கடிக்கும். அதனால கான்ஸ்டபிள் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவருமே நம்ப மாட்டேங்கிறாரு. முள்ளில் தான் கையில் குத்திட்டு இருப்பீங்கன்னு சொல்றாரு. உடனே எஸ்ஐயுமே அந்த செடியை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கதிர் மாடு வாங்கணும்னு சொன்னதால அவர் கூட்டு போறதுக்காக ஊர் தலைவர் ஆள் அனுப்பியிருப்பாரு. ஆனா அவனும் அந்த உள்ள இருக்கிற அந்த பாட்டியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோவை கூட்டிட்டு ஊர் தலைவர் கிட்ட போய் அந்த பாட்டியை பார்த்த விஷயத்த சொல்றாரு. உடனே அந்த ஊர் தலைவரும் அந்த பாட்டியை வீட்டுல வச்சுக்காதீங்க, அது பேர் வந்து உச்சிக்கிழவி, அது ரொம்ப டேஞ்சரானது. ஊர் தலைவர் சின்ன பையனா இருக்கும் போதே அவங்க ஊரை சேர்ந்தா ஒரு குழந்தைய ஹார்ட் இல்லாம போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நியூஸ் பேப்பர்லயும் உச்சிக்கிழவி தான் குழந்தைங்களை சாகடிச்சு இதயத்தை சாப்பிடுறதா போட்டிருப்பாங்க. அதனால போலீஸ் அந்த நியூஸை காட்டி அந்த ஊர்ல இருக்கிறவங்க குழந்தைங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்க சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோ வீட்டுல இருக்கிற அந்த பாட்டியும் நியூஸ் பேப்பர்ல பார்த்த உச்சிக்கிழவியும் ஒரே ஆளுன்னு சொல்றாரு. ஆனா கதிர ஊர் தலைவர் சொன்ன எந்த விஷயத்துமே நம்பல. நீங்க சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க வயசான பாட்டியா இருந்தாங்க, இப்பவும் எப்படி அதே பாட்டி உயிரோட இருக்க முடியும், அதனால இதை நான் நம்பலன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப கதிரோட வீட்டுல இருக்க அந்த பாட்டிக்கும் முழிப்பு வந்துருது. கதிரோட வைஃபோ உங்களுக்கு என்ன ஆச்சு, எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த பாட்டி எதுவுமே பேச மாட்டாங்க. கதிருக்கு 2 ட்வின்ஸ் இருப்பாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க 2 பேருக்குமே வாய் பேச முடியாது, காது கேட்காது. அதனால அந்த பாட்டி ஆக்ஷன்ல பேசுறது அந்த பசங்களுக்கு மட்டும்தான் புரியுது. ஆக்சுவலா இப்ப கதிர் இருக்கிற வீடு வந்து அந்த பாட்டியோட வீடா, அதனாலதான் அவங்க இந்த வீடை தேடின்னு வந்ததா சொல்றாங்க. இப்ப அந்த பாட்டியுமே அந்த 2 குட்டி பசங்களை கூப்பிட்டு அவங்க ஹார்ட்ல கைய வச்சு அவங்க ஹார்ட் பீட்டை கேட்டுட்டு இருக்காங்க. இறந்து போன அந்த குழந்தையோட பாட்டி தேடிட்டு இருந்தாங்கல்ல, போலீஸ்க்கு இப்போ அந்த பாட்டி இருக்கிற இடம் தெரிய வருது. ஒரு வைத்தியசாலையில வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அந்த பாட்டிக்கு சுய நினைவே இல்ல, ஏதோ அதிர்ச்சினாலதான் இப்படி இருக்கிறதா வைத்தியர் சொல்றாரு. அப்போ போலீஸோ வைத்தியர் கிட்ட இவங்க பேத்தியை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அதுவும் இதயத்தை வெட்டி எடுத்திருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டு அந்த வைத்தியருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்ஐயோ அவர் எடுத்தா அந்த செடியோட போட்டோவை அந்த வைத்தியர் கிட்ட காட்டி இது என்ன மாதிரி செடின்னு விசாரிக்கிறாரு. இதை பார்த்ததுமே அந்த வைத்தியரோ எங்க தாத்தா இதை பத்தி ஒரு புக்ல எழுதி வச்சிருக்காரு, அந்த புக்கை படிச்சா நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி அந்த புக்கை படிக்கிறாங்க. ஆக்சுவலா அது 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு. மச்சோட கிராமத்துல தான் அந்த வைத்தியரோட தாத்தாவும் இருந்திருப்பாரு. அப்ப 60 வருஷத்துக்கு முன்னாடி விஷ்ணு பிரதாபன்ன்றவன் அவங்க ஒய்ஃபுக்காக மரத்திலான ஒரு வீட்டை கட்டுறான். அவனும் ஒய்ஃபும் பசங்களோட ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுல இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்க ஒய்ஃப்க்கு வயசாகிட்டு இருக்கிறத அவன் நோட் பண்றான். அவனோட ஒய்ஃப் எப்பவுமே இளமையா இருக்கணும், அவங்களுக்கு வயசாக கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா இப்ப வயசாகிட்டு இருக்கிறத நினைச்சு பயந்து அவன் அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவான்.
இப்போ 60 வருஷத்துக்கு அப்புறமா உச்சாயிக்கு ரொம்ப வயசாயிருக்கு. அவங்களுக்கு பேரன், பேத்தின்னு சொல்லி ஒரு குடும்பத்தோட அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப விஷ்ணு பிரதாப்பன் இந்த ஊர விட்டு போகும்போது எப்படி இருந்தானோ, அதே இளமையோட அந்த ஊருக்கு திரும்ப வரான். அவன பார்க்குற ஊர் மக்கள்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. உச்சாயி மட்டும் வயசாகி முதுமையில இருக்கும்போது, விஷ்ணு மட்டும் இளமையான ஆண்மகனா இருக்கான். அப்போ அந்த வைத்தியரோட தாத்தாக்கு சந்தேகம் வருது. உடனே ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. விஷ்ணுவோ வடக்குல இருக்க அகோரிங்க கிட்ட போய் சேர்ந்திருப்பான். அவங்களுக்கு நிறைய தீய சக்திலாம் இருக்கும். எப்பவுமே இளமையா இருக்கணும்னா அவங்க தேவர்கள்லாம் பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தை எடுத்திருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு திரவத்தை இவங்களே பூமியில உருவாக்கியிருப்பாங்க. அதுக்காக ஔஷத செடியை வளர்த்திருப்பாங்க. அது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூக்கும். அதுல இருக்க அந்த பூவையும் 10 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தையோட இதயத்தையும் சேர்த்து வேக வச்சு சாப்பிட்டா அவங்க எப்படி இருக்காங்களோ அதே இளமையோட இருப்பாங்க. ஆக்சுவலா விஷ்ணு பிரதாப்பன் அப்படி பண்ணி தான் இப்போ வரைக்கும் இளமையா இருக்கான். அதை நான் கண்டுபிடிச்சேன்ற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டதுமே ஊர் மக்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படின்னா எதுக்காக அந்த விஷ்ணு பிரதாப்பன் இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலா அவன் அவங்க ஒய்ஃபையுமே இளமையா மாத்தத்துக்கு தான் வந்திருப்பான். அந்த ஔஷத செடியில 100 வருஷத்துக்கு ஒரு முறை அற்புத பூ பூக்கும். அது கூட சேர்ந்து 3 குழந்தைங்களோட இதயத்தை வேக வச்சு சாப்பிட்டா அவங்க 25 வயசுக்கான இளமைக்கு போயிடலாம். அதனால தான் ஒய்ஃப் உச்சாய்க்கு அதை கொடுக்கறதுக்காக அந்த செடியை எடுத்துட்டு வந்திருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் உச்சாய் கிட்ட சொல்லி 3 குழந்தைங்களும் வேணும். அதுக்காக அவங்க பண்ற கொடூரமான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய பசங்க எல்லாரையும் சாகடிச்சிடுறாங்க. அவங்களுடைய பேர பசங்க 3 பேர் இருப்பாங்க. அந்த இதயத்தை எடுக்கிறதுக்காக அந்த குட்டி பசங்களையும் சாவடிக்கிறான். ஆனா உச்சாயி அந்த இதயத்தையும் பூவையும் சேர்த்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஊர் மக்கள்லாம் வந்துடுறாங்க. இப்போ அந்த விஷ்ணு பிரதாப்பனையும் ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சு மோளத்தெல்லாம் வாசிச்சு மந்திரம் சொல்லி அவனை உயிரோடவே எரிச்சிடுறாங்க. சாகத்துக்கு முன்னாடி அவனும் அவங்க வைஃப் உச்சாயி கிட்ட நீ எப்பவுமே இளமையா இருக்கணும், இதான் கடைசி ஆசன் வேற சொல்லிடுறான். வைத்தியரோட தாத்தாவும் உச்சாயி கிட்ட அவன் புருஷன் ஒரு சூனியக்காரன், அவன் சொல்றதெல்லாம் எடுத்துக்காத, அவன் வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அன்னில இருந்து அந்த உச்சாயி கிழவி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குழந்தைய சாகடிச்சு அந்த பூவும் இதயத்தை சேர்த்து சாப்பிட்டு தான் இப்போ வரைக்குமே அதே மாதிரி உயிரோடவே இருக்கு. இப்ப வைத்தியர் அந்த புக்ல இருந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. அப்பனா 100 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஔஷத செடியில இருந்து இன்னொரு பூ பூக்க போகுது. அந்த உச்சாயி கிழவியும் 3 குழந்தைங்களை சாகடிச்சு இதயத்தோட சேர்த்து சாப்பிட்டா இளமைக்கு போயிடும். அதனால அந்த கிழவி எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு எஸ்ஐயோ அந்த உச்சாயி கிழவிக்காக விஷ்ணு பிரதாப்பன் கட்டின அந்த அரண்மனையை தேடி போறாரு. அந்த அரண்மனையில தான் இப்போ கதிரும் அவங்க ஃபேமிலியும் இருக்காங்க. இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அதில் அந்த உச்சாயி கிழவி அவங்க குடும்பத்தோட எடுத்த ஃபோட்டோ. ஆனால் அந்த ஃபோட்டோ எடுத்து 100 வருஷம் ஆகுதுன்ற டேட்டை பார்த்து இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இப்போவும் அந்த பாட்டி உயிரோடு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஏதோ சரியில்லைன்னு சொல்லி அந்த பசங்களை ஒரு ரூம்குள்ளே மறைஞ்சு இருக்க சொல்லிட்டு அந்த பாட்டியை தேடி கீழே வராங்க. இப்போ ஒரு ரூம்குள்ள அடுப்புல ஏதோ கொதிச்சிட்டு இருக்கு. பார்த்தா பக்கத்துலயே ஒரு இதயம் இருக்கு. அதை பார்த்ததுமே கதிரோட வைஃப் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அந்த உச்சி கிழவியோ அந்த கதிரோட வைஃபை தலையிலே அடிச்சு மயக்கமாக்கிடுது. இப்போ ரூம்குள்ள கூட்டிட்டு போய் லாக் பண்ணுது. அது வீட்டுக்குள்ள வர கதிரும் பார்த்துடுறாரு. உடனே போய் அந்த கதவை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அது இப்போ செவரா தான் இருக்கு. உள்ள ரூம் இருக்க மாதிரியே தெரியல. இவரும் எவ்வளவோ திறக்க ட்ரை பண்றாரு. ஆனா அது செவரா தான் இருக்கு. இப்போ உச்சிக்கிழவி வந்து கதிரியுமே அடிச்சு அவரையும் அந்த ரூம்குள்ள லாக் பண்ணிடுது. இதான் அந்த 2 குட்டி பசங்க சவுண்ட் கேட்டு வெளியே வந்து பார்த்துடுறாங்க. பயந்து போன அந்த பசங்களும் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பாட்டியும் ஒரு தூண்ல அந்த டோருக்கான லாக் இருக்கு. அதை பிடிச்சி திருப்பினதுமே வெளியில இருக்க அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. அந்த உச்சிக்கிழவியோ இப்போ அந்த சின்ன பையனை ஒரு கத்தி எடுத்து வெட்ட போறா. ஆனா அந்த டைம்ல அந்த பொண்ணு அவங்க தம்பியோட கீபோர்ட்ல மியூசிக் ஆன் பண்ணி விட்டுடுறா. அதுல கேரள சண்டமோளம் சவுண்ட் வர ஆரம்பிக்குது. இந்த சவுண்டுனாலே அந்த கிழவிக்கு சுத்தமா ஆகாது. அந்த சத்தத்தினால அந்த கிழவி காதை மூடிக்கிட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுது. அந்த டைம்ல அந்த 2 பசங்களை போய் ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்ப அந்த பாட்டியோ பக்கத்துல இருக்க அந்த கீபோர்டை உடைச்சிருது. இப்ப அந்த பசங்களையும் தேட ஆரம்பிக்கிறா. இந்த டைம்ல தான் போலீஸ் எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. கதவை தட்டி பார்த்தா யாருமே ஓபன் பண்ணல. ஒருவேளை யாருமே இல்லையோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த டோர் ஓபன் ஆயிடுது. உடனே 2 போலீஸும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த டோர் இப்ப க்ளோஸ் ஆயிடுது. இதனால அவங்க பயப்படுறாங்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த ஊர் தலைவர் கிட்ட விசாரிச்சிருப்பாங்க. அப்பதான் அவரு ஒரு ஃபேமிலி இங்க இருக்கு, 2 சின்ன பசங்க இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த பாட்டி அந்த 2 சின்ன பசங்களை தான் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லி இப்ப அவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. உச்சிக்கிழவி அந்த அசோதா செடியில இருந்து எடுத்த பூவை கொதிக்க வச்சிட்டு இருக்கிறத இவர் பார்த்துடுறாரு. உடனே அந்த பசங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்கள தேடுறாங்க. ஒரு ரூம்குள்ள தான் அந்த பசங்க ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அதை அந்த கான்ஸ்டபிள் பார்த்துட்டு இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழி தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பசங்களுக்குமே தெரியும் அங்க ஒரு லாக் இருக்கு, அதை ஓபன் பண்ணணும்னு ஆக்ஷன்லயே சொல்றாங்க. கான்ஸ்டபிள் புரிஞ்சுக்கிட்டு அந்த பசங்களை சத்தம் போடாம வெளியே கூட்டிட்டு வராரு. வெளியே வந்து பார்த்தா அந்த உச்சி கேள்வியோ எஸ்ஐயை போட்டு அடிக்குது. அவருமே திருப்பி அடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவர் பாட்டி கிட்ட பயங்கரமா அடி வாங்கிடுறாரு. எஸ்ஐ இப்ப அந்த உச்சி கேள்வி கிட்ட நான் உங்களுடைய பேரன் தான், 4 ஜென்ரேஷனா நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கு மேலே நீங்க உயிரோட இருந்து என்ன பண்ண போறீங்க, இதுக்கப்புறம் இருக்கிற தலைமுறையை வாழ விடுங்கன்னு சொல்றாரு. அந்த உச்சி பாட்டி இப்ப அவர் சொல்றதை நம்பிட்டு இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு எஸ்ஐயோ ஒரு கத்தி எடுத்து அந்த கேள்வியை குத்த போறாரு.
உடனே அந்த பாட்டி உஷாராயி எஸ்ஐயோட கையை பிடிச்சி தடுத்துருது. உடனே எஸ்ஐயோ இப்போ கான்ஸ்டபிள் கிட்ட எப்படியாச்சும் அந்த பசங்களை காப்பாத்துங்க, போலீஸா இருந்துகிட்டு நம்ம உயிரை விட அந்த பசங்களோட உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம், அதனால கூட்டிட்டு வெளியே போயிடுங்கன்னு சொல்றாரு. கான்ஸ்டபிள் தூண்ல இருக்க லாக்கை ஓபன் பண்ணி இப்போ டோர் கிட்ட போயிடுறாரு. ஆனா அதுக்குள்ள உச்சி கேள்வி மறுபடியும் அந்த டோரை லாக் பண்ணிடுது. இப்போ அந்த உச்சி கேள்வி அந்த பசங்களை கொல்லலான்னு கிட்ட போகுது. ஆனா அதுக்குள்ள கான்ஸ்டபிளோ கிழவி முதல்ல என்ன கொன்னுட்டு அப்புறம் அந்த பசங்க கிட்ட போன்னு சொல்றாரு. உடனே அந்த கிழவியோ இப்போ கான்ஸ்டபிள் கிட்ட வருது. ஆக்சுவலா அவர் கெரோசின் தான் ஊத்திட்டு இருப்பாரு. இப்ப கேள்வி வந்ததுமே அதை கெட்டியா புடிச்சுக்கிட்டு பத்த வச்சிடுறாரு. இப்போ கான்ஸ்டபிளோட சேர்ந்து அந்த உச்சி கேள்வியும் அங்கேயே எரிஞ்சு போகுது. அதுக்குள்ள அந்த கிராமத்துல இருக்க மக்கள்லாம் வந்துட்டு அந்த பசங்களையும் எஸ்ஐயும் காப்பாத்தி வெளியே கூட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த மொத்த அரண்மனையுமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. இப்போ சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க, எஸ்ஐயோ ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டு வேலையில ஜாயின் பண்ண போறாரு. அதான் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபோ, உங்களுக்கு ஒரு பாட்டி இருக்காமே, நீங்க சொல்லவே இல்லையா, அந்த பாட்டி உங்களை தேடி வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம பசங்க பாட்டி கூட தான் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே எஸ்ஐ முகத்துல ஒரு மரண பீதி இருக்கு. இப்ப கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டினா எஸ்ஐ ஜெயில தான் இருக்காரு. ஆக்சுவலா பசங்களை கொலை பண்ணிட்டதா சொல்லி தான் ஜெயில போட்டிருக்காங்க. ஒரு நபரோட 10 வயசு குழந்தை காணாம போயிருக்கும், ஒருவேளை உச்சி கேள்விதான் தூக்கிட்டு போயிடுச்சோன்னு சொல்லி ஜெயில இருக்க எஸ்ஐ கிட்ட இதை பத்தி விசாரிக்கலாம் தான் வந்திருப்பாரு. ஆக்சுவலா இந்த கதையை அவங்க கிட்ட தான் எஸ்ஐ சொல்லிட்டு இருக்காரு. எஸ்ஐ வீட்டுக்கு கடைசியா வந்த பாட்டி யாரு, உச்சி கேள்வியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவரும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாரு. இதோட படத்தை முடிச்சிட்டு கிரானி பார்ட் 2 வர மாதிரி கட்டுறாங்க. இந்த மூவியோட வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் எப்படி இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.